வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு அடுத்ததா பறக்கும் கப்பல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுதான் முதல் தாட்டி பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் க்ரோத் ஆகும். அவங்களும் பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி விஷயங்களையும் ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? பறக்கும் கப்பல் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அதுக்கு நம்ம எப்பயுமே ஆஃப் ஷீட்டில் ஒரு ஸ்கொயர் கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஃபுல் ஷீட்டில் நம்ம ஸ்கொயர் கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃபுல் ஷீட்டில் தான் ஸ்கொயர் கட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு இந்த பறக்கும் கப்பல் நமக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேப்பர் சைஸ் நமக்கு பெருசாக வேணும். அதனால தான் ஃபுல் ஷீட்டில் கட் பண்ணிக்கிறோம். இப்போது ஃபுல் ஷீட்டில் ஒரு ஸ்கொயர் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போது இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் சொல்கிற ஸ்டெப்ஸ் தான். என்ன பண்ணுவோம்? இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒன் ஷீட்டை நம்ம 4 கிண்ணம் செய்வோம் இல்லை, அதே ஸ்டெப்ஸை தான் திரும்பவும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ இதை இப்படியும் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணலாம். இப்படி பண்ணாலும் தவறு கிடையாது. ஆனால் நம்ம அப்படி ஃபோல்ட் பண்ணியே ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, குட்டீஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள அவங்களுக்கு மிஸ் ஆகாமல் அவங்க கற்றுக்கிறதுக்கு இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணுறது அவங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை எப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ஒன்று ஃபோல்ட் பண்ணி ஆப்போசிட்டில் ஒரு ஷீட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி திரும்ப ரிவேர்ஸில் ஃபோல்ட் பண்ணி அதையிலையும் ஒன்று ஃபோல்ட் பண்ணி, இது எங்கள் அம்மா எனக்கு குட்டி பாப்பாவாக இருக்கக்குள்ளே சொல்லி கொடுத்தது. இப்போது 4 கிண்ணம் வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் ஆப்போசிட்டாக இருக்கிற ஒவ்வொரு பேப்பரை நம்ம 4 கிண்ணத்துக்கு எடுப்போம்ல, அந்த மாதிரி 4 கிண்ணத்துக்கு பேப்பரை எடுத்துட்டு விடுவோம்ல, எடுக்காமல் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஆப்போசிட்டில் ஒவ்வொரு பேப்பரை மட்டும் இப்படி எடுத்து விட்டுக்கணும். இப்படி ஒவ்வொரு ஷீட்டை மட்டும் எடுத்து விட்டுட்டு இதை இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை இப்படி ஃபோல்ட் பண்ணியும் பண்ணலாம், ஃபோல்ட் பண்ணாமையும் பண்ணலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். இப்போது இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கப்பலுக்கு எப்படி வருமோ அதே மாதிரியே வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த எல்லா பேப்பரையும், இந்த ஃபோல்ட் பண்ண பேப்பர், இந்த இருக்கிற எல்லா பேப்பரையும் ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு சைடு மட்டும் ரொம்ப திக்காக வரும், இன்னொரு சைடு தின்னாக தான் இருக்கும். அதை இன்னொரு சைடில் ஃபோல்ட் பண்ணிடணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எப்பயும் கப்பலுக்கு ஓப்பன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு கப்பல் வந்துடும். அச்சோ, கப்பல் தானே வந்திருக்கு, எங்க ரெக்கையை காணோம். ரெக்கையை தேடலாமா? இப்போ ரெக்கை பாருங்க, டேன் 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 டேன். பாருங்க, ரெக்கை வந்துருச்சு. இப்போ நமக்கு பறக்கும் கப்பல் ரெடி. சூப்பராக வந்துருச்சா நமக்கு பறக்கும் கப்பல்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.